கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹ் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் என்னும் மகத்தான பெரும் பொக்கிஷத்தை வழங்கி இறைவன் யாரை விரும்புகிறானோ அத்தகைய குறிப்பிட்ட சாராரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். உலக வாழ்க்கை மிக வேகமாக நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். ஆனால் எவ்வளவு படிப்பினைகள் மனிதர்களுக்கு கிடைக்கப்பெற்றாலும் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷத்தை இந்த உலக வாழ்க்கையில்தான் மனிதன் தேடுவதை பெரும்பாலும் பார்க்க முடிகிறது. பணத்தினால், செல்வத்தினால், பொருளாதாரத்தினால் எப்படியாவது நிம்மதியை பெற்றுவிடலாம் என்று இந்த உலக வாழ்க்கையிலேயே அவனுடைய முழுமையான கவனமும் திசை திரும்புவதை பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், வயதானவர்கள், பெரியவர்கள், ஒரு கணம் நாம் கடந்த ஒரு 30 வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஒரு ரமலான் மற்றொரு ரமலான் வருவதற்கு இடையே மிக நீண்ட இடைவெளி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாட்கள் வெகுவாய் ஓடுவதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான். காலத்தை அல்லாஹ் சுருக்குகிற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படவே செய்யாது. காலத்தில் இருக்கிற, நேரத்தில் இருக்கிற அந்த அபிவிருத்தியை, பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவதாய் நபிகளார் சொன்னார்கள். அதை அப்படியே விளக்குகிறார்கள். காலம் எப்படி சுருங்கும் தெரியுமா? ஃபதகூனு ஸனா, ஒரு ஆண்டு என்பது கஷ்ஷஹர், ஒரு மாதத்தை போன்று சுருங்கிவிடும். 1 இயர், ஒரு வருடம் நீ உலகத்திலே வாழ்ந்திருப்பாய். ஆனால் அது ஒரு மாதம் போன்று தான் தெரியும். அப்படித்தான் தெரிகிறது. கடந்த ரமலானில் நோன்பு காண எல்லா ப்ரிப்பரேஷன் ஏற்பாடுகளும் செய்தது போன்று தெரிந்தது. இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளாக ரமலானை அடைய காத்திருக்கிறோம். வருடங்கள் அவ்வளவு வேகமாய் ஓடுகிறது. அடுத்த அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், வயகூனு ஷஹர், ஒரு மாதம் என்பது கல் ஜும்ஆ, ஒரு வாரத்தை போன்று சுருங்கிவிடும். ஒரு மாதம் மாதிரியே இருக்க. அல்லாஹுவின் தூதர் வார நாட்களை குறிப்பிடுகிற பொழுது ஜும்ஆவை முன்னுதாரணமாய் சொல்லுவார்கள். ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று சுருங்கிவிடும். வதகூனுல் ஜும்ஆ, ஒரு வாரம் என்பது கல் யௌம், ஒரு நாளை போன்று சுருங்கிவிடும். போன வாரம் இதே மாதிரி இதே தருணத்தில் வெள்ளிக்கிழமை பயானுக்காக வந்தோம். இங்கு இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் வெளியே செல்கிறோம். அடுத்த வாரம் வந்து விடுகிறேன். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று சுருங்கிவிடும். வயகூனுல் யௌம், ஒரு நாள் என்பது கஸ்ஸாஅ, ஒரு மணி நேரத்தை போன்று சுருங்கிவிடும். வதகூனு ஸாஅ, ஒரு மணி நேரம் என்பது கஇஹ்திராகி ஸஅகத்தில் ஹுஸா, நீங்கள் நெருப்பு பற்ற வைப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அவ்வளவு நேரத்தை போன்று சுருங்கிவிடும். மனிதா, காலத்தை சுருக்காத வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. காலத்தை அல்லாஹ் நாம் வாழுகிற காலகட்டத்திலே சுருக்குகிறான். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். ஆக கட்ட கடைசி நிலையில நம்ம தான் இருக்கிறோம். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ வெறும் 60 வருடங்கள் தான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், என் சமுதாயத்தார், என் உம்மத்
60 முதல் 70 வயது வரை தன் தவணையை எதிர்பார்க்கட்டும். மௌத்தை எதிர்பார்த்து வாழ ஆரம்பித்து விடு. 60+ எல்லாமே போனஸ் தான். எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரும். 1000 2000 ஆண்டுகள் எங்கே இருக்கிறது? 950 ஆண்டுகள் எங்கே இருக்கிறது? 500 வருடம். நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக அப்படியே பிறையை போன்று தேய்ந்து 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 கட்ட கடைசி நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் நிம்மதியை உலகத்திலே தேட முற்படுகிறோம். ஒரு 60 வருட காலத்தில் இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் எவ்வளவு நேசிக்கிறான், எவ்வளவு போராடுகிறான். உலகத்தில் நிம்மதியை தேட விரும்பினால் நம்மை விட ஆக பெரிய முட்டாள் யாரும் இருக்க இயல. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தன்னுடைய மரண தருவாய் நெருங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சபையோர் அனைவரையும் அழைக்கிறார்கள். வயதான நபித்தோழர் அபூபக்கர் முதல் வயது குறைந்த இளைஞர் வரைக்கும் ஒரு சபையிலே குழுமி நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு புதிர் ஒன்றை போட்டார்கள். சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், அடியார்களே, தோழர்களே, உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கப் போகிறேன். இதற்கு யாருக்கேனும் பதில் தெரிந்தால் சொல்லலாம் என்கிற பாணியில ரசூலுல்லாஹ் ஸ்டார்ட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். மரணிக்கிற தருவாய்க்கு சிறிது நாட்களுக்கு முன்பு, இன்னல்லாஹ ஹய்யர அபுதன் பைன துனியா வ பைனல் ஆகிரா, ஒரு அடியாரை அல்லாஹ் அழைத்து, அடியாரே, என் அடியாரே, உனக்கு உலகம் வேண்டுமா அல்லது ஒபைனல் ஆகிரா, அல்லாஹ்விடத்தில் இருக்கிற மறுமை வேண்டுமா என்று கேட்டான். அப்படியே ரசூலுல்லாஹ் இந்த விடுகதையை புதிர சொல்லிட்டே வந்து, அந்த அடியார் ஃபக்தார மா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே தேர்வு செய்து விட்டார் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஒரு அடியாரை அல்லாஹ் அழைத்து, எப்பா உனக்கு இந்த உலகம் வேண்டுமா அல்லது மறுமை வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான். ஃபக்தார் மா இந்தல்லாஹ், அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே தேர்வு செய்து விட்டார். பதில் முடிந்ததுதான் தாமதம். ஓரமாய் அமர்ந்திருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார். அழுகை எப்படி? கூடியிருக்கிற கூட்டமே அவரை உற்று நோக்குகிற அளவிற்கு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறார். சில இளைஞர்கள் நபித்தோழர்கள் பேசிக் கொள்கிறார்கள், எதுக்கு இந்த கிழவர் இவ்வளவு ஒப்பாரி கதறி அழ வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அல்லாஹ் இந்த உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமான்னு ஒரு அடியார்கிட்ட கேட்கிறான். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தானே அவர் தேர்வு செய்ய முடியும். இதுக்காகலாம் இவர் எதற்கு அழுது கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொண்டோம். அந்த அடியார் அல்லாஹுவின் தூதர்தான் என்பதை அபூபக்கர் மட்டும்தான் உணர்ந்து கொண்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க சூசகமா? நான் மரணிக்கப் போகிறேன், நான் இறக்கப் போகிறேன், இந்த உலகம் வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே தேர்வு செய்து கொண்டேன் என்று சொன்ன காரணத்தினால் அதை புரிந்து கொண்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே கையை செய்கை செய்கிறார்கள். அபூபக்கரே, நான் சொல்லுகிற கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். பேருதவியின் மூலமாய், பேரன்பின் மூலமாய் ஆரம்ப காலம் முதல் எனக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தில் அப்படி எதை அனுபவித்தார்கள்? மறுமையை தேர்வு செய்வதற்கு எதை அனுபவித்தார்கள்? கவலைப்பட்டார்கள், அழுதார்கள், சிரமப்பட்டார்கள். எல்லாம் இந்த உலகத்தை நினைத்து அல்ல, மறுமைக்காகத்தான். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ அருளை தந்திருக்கிறான், பேரருளை தந்திருக்கிறான். குறிப்பாக பொருளாதாரம், உணவு, அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் பொழிந்திருக்கிறான். யாரேனும் இந்த பிரார்த்தனையை நமக்காக, நம் குடும்பத்திற்காக நம் வாழ்நாளில் ஒரு தடவை கூட செய்திருக்க மாட்டோம்.
அப்படிப்பட்ட துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு வேளை உணவிற்கு பிறகும் கேட்பார்களாம். ஒரு வேளை உணவு சாப்பிட்ட பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்பாங்களா, அல்லாஹும்ம இறைவா இஜ்அல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூத்தா, முஹம்மதின் குடும்பத்தாருக்கு அடுத்த வேளை சாப்பிடுகிற உணவை கொடுத்து விடு இறைவா. எப்படிப்பட்ட துஆ என்று பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் நபிகளார், இறைவா நான் நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம் சேமிக்க வைக்கிற அளவிற்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நெக்ஸ்ட் வேலை அவங்க சாப்பிடுறதே 3 வேளையா 2 வேளையான்றது டவுட் தான். பெரும்பாலும் அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய வழக்கத்திலே 2 வேளை உண்டதும் உண்டு. இறைவா முஹம்மதின் குடும்பத்தாருக்கு அடுத்த வேளை சாப்பிடுற அளவுக்கு எப்படியாவது உணவை கொடுத்து விடு இறைவா. இந்த பிரார்த்தனையை நானோ நீங்களோ நம் குடும்பத்தாருக்காக ஒரு நாளாவது கேட்டிருப்போமா? ஏன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பரக்கத் அபிவிருத்தி கொட்டோ கொட்டென்று கொட்டி கிடக்கிறது. கேட்பதற்கான சூழல் இல்லை, வாய்ப்பில்லை. அல்லாஹுவின் தூதர் பள்ளியிலே நபி தோழர்களோடு பேசிவிட்டு வீட்டுக்கு போறாங்க. நீண்ட நாள் பசி, சாப்பாடு இல்லை. மனைவி கிட்ட கேட்கிறாங்க, உணவு இல்லை, வேற வழி இல்லை, பசிக்குது, யாராவது உணவு தர மாட்டாங்களா அப்படின்னு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா நடந்து செல்கிற பாதை. ஏற்கனவே இப்பொழுதுதான் சபை கலைந்து எல்லோரையும் வீட்டிற்கு அனுப்பிய தருணம். ஆனால் 2 முன்னணி நண்பர்கள் நபி தோழர்கள் தெருவில வீதியில நிற்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அவர்களும் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன ஆயிற்று? இந்த நேரத்தில் வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லையே, நான் சாப்பிட்ற நேரம் ஆயிற்றே, உங்க 2 பேரே ஏன் இங்கே நான் காண்கிறேன், எதற்காக இங்கே நிற்கிறீர்கள்? ஒரே வார்த்தை, உள்ளத்தை நொறுக்குகிற வார்த்தை, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், அல் ஜூ யா ரசூலல்லாஹ், பசி அல்லாஹ்வின் தூதரே, எதுக்கு தெருவில வீதியில வந்து நிற்க வேண்டும்? பசிதான் அல்லாஹ்வின் தூதரே, வீட்டில் சாப்பாடு இல்லை, யாரேனும் வந்து அழைக்க மாட்டார்களா என்கிற ஏக்கத்திலே வந்து நிற்கிறோம். அதே கேள்வி அப்படியே ரிப்பீட் ஆகிறது, திரும்புகிறது. நீங்கள் ஏன் வெளியே வந்தீர்கள்? உங்களை வெளியேற்றியது எது? அல்லாஹ் வசீலா என்னும் ஒரு பதவி வைத்திருக்கிறான். அது உலக மனிதர்களில் ஒருவருக்குத்தான் கொடுப்பானாம். அதனால் தான் ஒவ்வொரு நேர பாங்கிற்கு பிறகு வசீலத்தவல் ஃபதீலத்தை வபாதகு மகாம மஹ்மூதன் இல்லதி வ அத்தகு என்கிற துஆவை நபிகளாருக்காக நாம் கேட்கிறோம். அந்த வசீலா என்னும் பதவிக்கு சொந்தக்காரர் மறுமையிலே அனைவரும் அடங்கி ஒடுங்கி நிற்கிற பொழுது வானவர்கள், நபிமார்கள், நல்லடியார்கள் எல்லோரும் வாய் திறக்காத தருணத்தில் அல்லாஹுவின் காலிலே போய் விழுந்து, இறைவா சிலருக்கு நான் பரிந்துரை செய்ய வேண்டும், அனுமதி கொடு இறைவா என்று கேட்பார்கள். எல்லாம் அப்படியே பதறி துடிச்சு நிற்கிற பொழுது, கும் யா முஹம்மது, எழுந்திரி, யாருக்கு பரிந்துரை வேண்டும், போ, நான் அனுமதி தருகிறேன் என்று அல்லாஹ் அனுப்புவானாம். ஷஃபாத், பரிந்துரை செய்வதற்கு தகுதியான ஒரு நபர். அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? வசீலா என்னும் பதவிக்கு சொந்தக்காரர், ஷஃபாத் செய்வதற்கு தகுதி படைத்தவர், அல்லாஹுவின் நேசத்திற்குரியவர், முஹம்மது என்றாலே புகழப்பட்டவர் என்றுதான் பொருள். நபிகளார் சொன்னார்கள், உங்களை எந்த பசி வீட்டில் இருந்து வெளியேற்றியதா அதே பசிதான் என்னையும் வெளியேற்றியது. வழி இல்லை, வீட்டில் சாப்பாடு இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். மூவரும் இன்னொரு தோழரின் வீட்டிற்கு செல்கிறார்கள். அவர் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு நன்கு கனிந்த காயாக இருக்கிற பேரித்தம்பள கொத்தை அப்படியே எடுத்து வருகிறார். நபிகளார் வாய் திறந்து கேட்டார்கள். எவ்வளவு சிரமம் என்று பாருங்கள்.
அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், இந்த கனிகளோ காய்களோ எங்கள் பசியை போக்குவதற்கு போதாது என்று நினைக்கிறோம். சிரோண்டு ஒரு ஆடு இருந்தால் அறுத்து தர முடியுமா? நம்ம சாப்பிட்றது மட்டும் ஆடு மட்டும்தான் சாப்பிட்றோம். சில பேருக்கு மட்டன் இருந்தால் மட்டும்தான் சாப்பாடு இறங்கும். வாய் திறந்து அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஆடு இருந்தால் அறுத்து தர முடியுமா என்று கேட்டார். அவர் சமைத்து வைத்தார். சமைக்கப்பட்ட உணவு முன்னால் இருக்கிறது. சாப்பிடுவதற்கு கைகள் நெருங்குகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் இருவரையும் பார்த்து சொன்னார்கள், லதுஸ்அலுன்ன ஹாதன் நஈம். வீட்டிலிருந்து பசியோடு வெளியேறினீர்கள், வயிறு நிரம்ப அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த அருட்கொடை கூட இப்ப சாப்பிட போறீங்கல்ல, மட்டன் ஆடு, இது குறித்து கூட அல்லாஹ் கேள்வி கேட்பான். சாப்பாடையும் கொடுத்து அல்லாஹ் கேள்வியும் கேட்பான் அப்படின்னு அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். என்றால் ஒருவேளை உணவு கூட உன் கண்களை உலக மோகத்திலே திளைத்து விடக்கூடாது. எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை! சகோதரிகள், தாய்மார்கள், நம் வீட்டு பெண்களை எல்லாம் அப்படியே தாங்குகிறோம். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறோம். அவர்கள் விரும்பியதையெல்லாம் சமைக்கிறார்கள். காது கொடுத்து கேட்க வேண்டும். ஆயிஷா அம்மையார் அறிவிக்கிறார், நீண்ட நாட்கள் பசி கொடுமை. எங்கள் வீட்டிலே அடுப்பெரியவில்லை. எங்கள் வீட்டிற்கு அருகிலே அன்ன ஜாரன் ஃபாரிசியா, ஃபாரிஸ் குலத்தை சார்ந்த, அது ஒரு குலம் பேர். நபிகளாரின் நெருங்கிய நண்பர் ஒருவர் வீட்டிலே சமைக்க ஆரம்பித்தார். கான தொய்பல் மரக், அவர் சமைக்க ஆரம்பித்தால் அந்த வாசனை அப்படியே எங்கள் வீடுகளுக்கு வரும். ரொம்ப கமகமன்னு வீசும் வாசனை. சமைக்க ஆரம்பித்தார். வாசனை கமகமென்று வீசியது. ஒரு கட்டத்தில் எங்களுக்கோ பசி கொடுமை, நானும் அல்லாஹ்வின் தூதரும் இருக்கிறோம். நபிகளாரின் நண்பர் கண்டிப்பாக எங்களை அழைக்க வருவார் என்று எனக்கு தோன்றியது. நான் நினைத்து கொண்டிருந்ததுதான் தாமதம் வந்துவிட்டார். தோழரே, வாருங்கள், சாப்பிட வாருங்கள் என்று அழைத்தார். நான் முன்னால் அமர்ந்திருந்தேன். ரசூல்லா நின்று கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், ஹாதிஹி லி ஆயிஷா, இவர் ஆயிஷா என் மனைவி, இவரும் வரலாமா? ரசூல்லா கேட்கிறாங்க. 2 பேர் இருக்கிறோம், 2 பேருக்கு பசி, இது என் ஒய்ஃபுப்பா, இவர் வரலாமா? அம்மையார் ஆயிஷா சொல்லுகிறார், ஆசையோடு அவளோடு இருந்த என்னுடைய உள்ளத்திற்கு பயங்கரமான ஒரு தாக்குதல் நடந்தது. லா, அவர் வேண்டாம், நீங்கள் மட்டும் பாருங்கள் என்றார். நான் நொந்து போய்விட்டேன். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். நம்மளா இருந்தா எப்படியும் பொண்டாட்டி கழட்டி விட்டுருவோம், எனக்கு வயிறு நிறைஞ்சா சரின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவர் வராவிட்டால் நானும் வரமாட்டேன். 2 பேருக்கு தான் பசி, 2 பேரும் பசியில உழலுகிறோம். நான் மட்டும் எப்படி வந்து சாப்பிட முடியும்? வீட்டிற்கு வந்து உணவை பார்க்கிறார் அந்த பக்கத்து வீட்டுக்காரர். உணவு ரொம்ப கம்மியா இருக்கிறது. கூப்பிடக்கூடாதுன்ற நோக்கம் எல்லாம் இல்லை, ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்மள மாதிரி ஒரு ஆள் சாப்பிட்ற உணவுனா இவ்வளவு சாப்பாடு அப்படி இல்லை, கொஞ்சமா இருக்கிறேன். உறுதிப்படுத்தி விட்டு மீண்டும் வருகிறார். வாங்க சாப்பிட போலாம் அழைக்கிறார். திருமை ரசூல்லா கேட்கிறாங்க, ஹாதிஹி ஆயிஷா, இவரும் வரலாமா? லா, உறுதியே படுத்திட்டா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான் சாப்பாடு இருக்குது, நீங்க மட்டும் வாங்க. மீண்டும் நபிகளார் சொன்னார்கள், இவர் வராவிட்டால் நானும் வரமாட்டேன். போயிட்டு ரசூல்லாவுக்கு உணவு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாரு. ஏதாவது செஞ்சு கொடுத்தே ஆகணும். ஒய்ஃப் இல்லைன்னா ரசூல்லா வரமாட்டாங்க. கொஞ்சம் அதிகப்படுத்தி மீண்டும் அழைக்கிறார். வாங்க, ரசூல்லா கேட்கிறாங்க, இவங்க ஆயிஷா வரலாமா? சரி, அழைச்சிட்டு வாங்க, நான் தயார் செய்து விட்டேன். அம்மையார் ஆயிஷா சொல்லுகிறார், நான் துள்ளி குதிக்க முனைகிற பொழுது
என்னை அந்த அண்டை வீட்டுக்காரர் பார்த்து விடுவாரோ என்கிற வெட்கம் என்னை தடுத்தது. வீட்டிற்கு சென்றோம், உணவு உண்ண ஆரம்பித்தோம். அதைவிட ஒரு சிறப்பிற்குரிய உணவை என் வாழ்நாளில் நான் உண்டதே இல்லை. அவ்வளவு அருமையான உணவு. யார் அவர்? சாதாரண பெண்ணா? பொதுவாகவே ஆயிஷா அம்மையார் வயதிலே குறைந்தவர். வயதிலே குறைவாக இருப்பவர்களுக்கு விரும்பியதெல்லாம் உண்ணுவதற்கு உள்ளம் தோன்றும், அனுபவிப்பதற்கு தோன்றும். என்றாலும் நாம் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி ஆயிற்றே, இந்த உலகை அனுபவிப்பதற்கா அவருக்கு மனைவியாய் வைக்கப்பட்டிருக்கிறோம்? வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம். எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று பாருங்கள். அல்லாஹ் அதிகமான வாய்ப்புகளை தருகிறான், நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையில் அடியார்களை எழுப்பியதற்கு பிறகு அல்லாஹ் கேட்பானாம், கால கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன், ஆண்டு கணக்கில் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தீர்கள்? அப்பொழுது அவர்கள் பதில் சொல்வார்களாம், காலோ லபிசனா யௌமா பஅல யௌம், இறைவா ஒரு நாள், இல்ல பாதி நாள். எவ்வளவு ஆட்டம் போடுகிறோமோ, அனுபவிக்க நினைக்கிறோமோ, மேலே போனதுக்கு பிறகு எறும்பு மாதிரி ஆயிரும். ஃப்ளைட்ல பறக்கிற பொழுது வீடெல்லாம் ஒண்ணுமே கண்ணுக்கே தெரிய மறுக்கிறது அல்லவா? மனிதர்கள் எல்லாம் எறும்புகளாய் ஆகிவிடுகிறார்கள் தானே. அல்லாஹ் கிட்ட போனதுக்கு பிறகு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை 70 ஆண்டுகள் ஒரு நாள் அல்லது பாதி நாள் ஆயிரும். அல்லாஹ் சொல்லுவானாம், நீ ஒரு நாளும் அல்ல பாதி நாளும் அல்ல, இல்லபிஸ்தும் இல்லா கலீலா, இந்த உலகத்தில் அதைவிட குறைவாகத்தான் வாழ்ந்தாய். ஒண்ணுமே கிடையாதுடா. நான் மேல இருந்து நீ வாழுகிற உலகத்தை பார்க்கிற பொழுது 75 வயசா? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தா வயசை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நீ சொல்லலாம். ஏன் பார்வையில் அந்த வயசு ஒண்ணுமே கிடையாது. இறுதியாய் ஒரே ஒரு செய்தி, இந்த உலக வாழ்க்கையில் மறுமையிலே அல்லாஹ் வெற்றி தர வேண்டுமானால் இறைவனுக்காக வாழ வேண்டும். இறைவனுக்காக வாழ மறுக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் காலகட்டத்திற்கு பிறகு யர்முக் என்கிற ஒரு போர் நடக்கிறது. வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போர். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்க தலைமையில் எதிரி படை தலைவராய் மன்னர் ஹெர்கல் தலைமையிலே நடக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கிறான் என்று பாருங்கள். எதிரியில கிட்டத்தட்ட 2,40,000 பேர் எதிரி படை இஸ்லாமியர்களை அழிக்க ஒன்று திரண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களில் வெறும் 38,000 பேர் மட்டும்தான். 2,40,000 எதிரி, இஸ்லாமியர்கள் வெறும் 30,000 பேர். அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுக்கிறான், அடித்து நொறுக்குகிறான், எதிரிகளை ஓட ஓட விரட்டுகிறான். ஹெர்கல் மன்னர் அப்படி கடுப்பாயி டென்ஷன் ஆகி, அவர் அமீராக இல்லாவிட்டாலும் அவர் கலந்து கொள்ளவில்லை, அவர் தலைமையில் கண்காணிப்பில் இன்னொரு பெரியவரை அமீராக அனுப்புகிறார். அந்த பெரியவரை வரவழைக்கிறார். ஏண்டா தோத்தீங்க? ஆயுத பலத்தில் நாம் குறைவா அவர்கள் குறைவா? ஹெர்கல் மன்னர் கேட்கிறார். முஸ்லிம்கள் தான் குறைவு. ஆட்கள் பலத்தில் நாம் குறைவா அவர்கள் குறைவா? முஸ்லிம்கள் தான் குறைவு. அப்புறம் ஏண்டா தோத்தீங்க? அந்த பெரியவர் பதில் சொல்லுகிறார். நாம் தோற்றதற்கான காரணம் சொல்லட்டுமா? அவர்கள் யார் தெரியுமா? யகூமுனல் லைல், இரவிலே வணங்குகிறார்கள். வயசுமுனன் நஹார், பகலிலே நோன்பு பிடிக்கிறார்கள். வயுஃபூன பில் அஹ்தி, ஒப்பந்தத்தை பாதுகாக்கிறார்கள். வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவி, வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறார்கள். வயதனாஸஃபூன பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே நீதமாய் நடக்கிறார்கள். மின் அஜல், இதுதான் காரணம். ஃபஜ்ர் தொழுகிறவன் தோற்க மாட்டான், உண்மை பேசுபவன் தோற்க மாட்டான். குடும்பத்திலா
தெருவிலா ஊரிலா ஒரு தீமையான காரியம் நடக்கிற பொழுது நன்மையை ஏவி தீமையை தடுப்பவன் தோற்க மாட்டான். உண்மை பேசுபவன், ஏமாற்றாதவன், உறவை பேணுபவன், நீதமாய் நடப்பவன் தோற்க மாட்டான். நம்ம தோற்றதுக்கு அதான் காரணம். அவர்கள்தான் எல்லா விஷயத்திலும் மிகச் சரியாய் நடக்கிறார்கள். ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஃபஜ்ர் தொழாதவன் கல்வியில் ஜெயிக்க முடியாது, படிப்பிலே ஜெயிக்க முடியாது, வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாது, வியாபாரத்தில் ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். உனக்கு இந்த உலக வாழ்க்கை தேர்வு கூடம் தான். நீ ஃபஜ்ர் தொழ மாட்டாயா? காலையில் பள்ளிக்கூடம் போக முடியும், கல்லூரி போக முடியும், எவன்கிட்டையாவது வேலைக்கு போய் கால் கடுக்க நிற்க முடியும். ஆனால் தொழ வர மாட்டாய். பொய் பேசுகிற முஸ்லிம் ஜெயிக்க மாட்டான். தீமையை தடுக்காத முஸ்லிம் ஜெயிக்க மாட்டான். நன்மையை ஏவாத முஸ்லிம் ஜெயிக்க மாட்டான். நிம்மதி நிரந்தரமாய் வேண்டுமானால் இந்த உலகத்திலே அதை தேடக்கூடாது. அல்லாஹ் எவ்வாறு வாழச் சொன்னானோ அதிலே நிம்மதியை தேடுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை தயவு செய்து அழிந்து போகிற, வேகமாய் கடந்து போகிற இந்த உலகத்திற்காக அமைத்துக் கொள்ளாமல் இறைவனுக்காக நான் வாழ்வேன், மரணிக்கிற தருவாயில் கூட இறைவன் அழைத்தான், அந்த அழைப்பை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் என்கிற அடிப்படையில் நம் வாழ்க்கையை செதுக்குவோமாக. வாஹிர் தஅவானா.